அந்த பொண்ணு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வக்கீல் ஒரு ரூமில் இருக்கிறாங்க. நாங்கள் வேறு ரூமில் எங்களையும் லாக் பண்ணிட்டாங்க. எங்க நான் பேசிட்டு வரேன். ஒன்று இன்ஸ்பெக்டர் சங்கரா கூட எதாவது பிரச்சனை பண்ணக்கூடாதா, நீ நேரம் உன் பையனை எடுத்து போட்டு நீ வா நிறைய காசு வா. பயங்கரமாக டைட் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா தேர்தல் ஹாஸ்பிட்டலே செட்டிங் பண்ணிட்டாங்க, இங்கேயே செட்டிங் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலே செட்டிங் பண்ணாங்க. இல்லைண்ணா நான் வெளியே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா அவன் அங்கே அடிப்படையிலேருந்து அங்கே ஒரு 1/2 hour அவனை விட்டாங்க ரோட்டில். அங்கே ஒரு 1/2 hour விட்டாங்க ரோட்டில். 1/2 hour அந்த பொண்ணு பக்கத்தில் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சிவசுந்தரம் பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. 1/2 hour அவன் துடிச்சுன்னு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களே 108 ஆம்புலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து ஏற்றின்னு போயிட்டு நம்ம ராயப்பேட்டை இட்டுன்னு வந்தாங்க. ராயப்பேட்டில் இட்டுன்னு வந்தோன்னா ஸ்கேன் எடுக்கிறாங்க. இன்னும் 2000 2500 கேட்டுக்கிறாங்க. வீட்டில் அந்த பதத்தில் ஓடி வந்துக்கிறாங்க. அதுக்கிட்ட கையில் காசு இல்லை. அவனை தூக்கி ஒரு மூலையில் போட்டாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு மூலையில் இருக்கிறான், அவனை கண்டுக்கல. அதுக்கப்புறம் நான் போச்சு பட்டுன்னு ஒரு 4-5 பெரிய ஆளுங்களாம் வந்து செக் பண்ணாங்க. சரி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவனை எதுவும் பண்ண முடியாது, ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் தான் வீட்டில் வச்சுருங்க, அப்போ தான் அதுக்கப்புறம் அவன் நல்லா இருவான், எலும்புலாம் கொஞ்சம் இது 6 மாதத்துக்கு மட்டும் கட் பண்ணிங்க, நான் இருக்கிற வேலையை நான் பண்ணி கொடுத்துறேன். அவன் 1/2 hour அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான், வலி தாங்க முடியாது. அவள் தான் அதோட ஏதோ ஒரு 3 ஊசி டைட்டாக போட்டாங்க, மயக்க ஊசின்னு சொன்னாங்க. 3 ஊசி 1/2 hourலேயே. அதுக்கப்புறம் வந்து அவன் இறந்துட்டான். ஆனால் என்கிட்ட அந்த டீப்லாம் ஊற்று அந்த வயிறு ஏறி இறங்க சொல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம், இவங்க எத்தனை மணிக்குன்னா இவங்க இல்லைன்னா ஆமாம் யூஸ் ஆகலை எங்களுக்கு. அவன் குத்து இதுக்கு மேலே குத்து என்னென்ன யூஸ் ஆகும். அப்பயே அந்த டைமில் என்கிட்ட 2000 ரூபாய் இல்லை, காப்பாற்ற முடியல. அந்த 2000 ரூபாய் கொடுத்தா தான் ஸ்கேன் எடுப்பேன்றாங்க. எப்படி பண்ணி காசு கேட்டாங்களே 2500 கேட்டாங்க. அவள் தான் அதோட முடிஞ்சு இவங்ககிட்ட காசு இல்லைன்ட்டாங்க. அவள் தான் அவனை ஓரம் தள்ளிட்டாங்க ஓரமாக. அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் அவன் துடிக்க என்ன பண்ணிக்கிறான், அப்போ தான் ஓடியாந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் வலிச்சுன்னு போனாங்க. அவன் இறந்துட்டான். இறந்து ஒரு செட்டிங் அது டீப். நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வயிறு ஏறுங்க சொல்ல உயிரோடு தான் இருக்கிறான்னு நினச்சிக்கிறான். என்கிட்ட என்ன சொன்னாங்க, 6 மாதத்துலேயே உன் பையன் நல்லா இருப்பானா, நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னுட்டாங்க. வேறு எதுவுமே என்ன உயிர் எந்த பிரச்சனை இல்லை என்கிட்ட சொன்னது யாரே டாக்டரு. அதுக்கப்புறம் அவன் இறந்து அந்த செட்டிங்லாம் பண்ணி அந்த மூச்சு வாயிறு ஏறினா உயிரோடு தான் இருக்கிறான்னு நினச்சிக்கிறானுங்க. அவன் அப்பயே இறந்துட்டுக்கிறான். அவன் கண்ணுலாம் நைட்டிச்சு, மூச்சு பேச்சே இல்லை. அவன் கை எல்லாம் டைட் ஆகிடுச்சு. அவன் கை அப்பயே நான் தொட்டு பார்த்தேன், டைட் ஆகிடுச்சு. அவள் தான் அவன் இவங்க எல்லாம் செட்டிங் பண்ணி அவங்க ஏதோ பேசி ஸ்டேஷனில் நம்ம ஜேபி ஸ்டேஷனில் ஏதோ பேசி, அது சதீஷ் சார், அது இன்ஸ்பெக்டர் சதீஷ் சார், அவர் தான் நான் எல்லாம் பண்ணித்தரேன் 7:30 மணிக்கு எங்கள் இட்டுன்னு வர சொன்னாங்க. 7-8 மணிக்கு நம்ம போனது அவங்க வர சொன்னாங்களே. ஒருத்தன் இட்டுன்னு போனான் நம்மளை 8 இருக்கும் வைக்கல். ஆமாம் நைட்டு வைக்கல் இட்டுன்னு போகிறாரு. டெலிஃபோன் ஆக்சிடென்ட் ஒரு 4-5 இடத்துல சுற்றினார். ஆனால் கார் அங்கே நிற்கிது. அதுலேருந்து கார்லேருந்து ஒரு 3 பேர் வந்தாங்க. நான் ஏமா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இது எடுத்து போடுங்க, மீதி நீங்கள் எடுத்து போட்டோன்னே வாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சங்கர் அவங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதா, நீ நேராக உன் பையனை எடுத்து போட்டு நீ வா, நிறைய டேஷன் வா, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். அந்த பொண்ணுங்க அவன் பொண்ணாடி என்ன சொன்னாங்க, வேலை கொடுப்பேன்னாங்களா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுமா நான் தரேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசலை. எவ்வளோ 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா கொடுத்தது. 2-25 நினைக்கிறேன். அந்த பையனை அந்த போஸ்ட்மான இப்போ வரவங்களாம் அவங்களால காசு கொடுத்தான்னு சொல்லுங்க, அவனுக்கு பண்ணுறதுக்கு மாட்டான். அதில் வந்து நம்ம வக்கீல் வந்து 25 ரூபா வாங்கிக்கிறாரு பொழுது. கூட பசங்க வந்தானுங்கள்ல, 2 நாளாக இருக்கிறாங்க, அவங்க கட்சி வேலை செல்லாம் பண்ண வந்தாங்க. அவங்க ஒரு 25 ரூபா. திருவத்தூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க 4-5 பேர். அவங்களாம் யாருன்னு தெரியாது. கேட்டால் வக்கீல்ன்றானுங்க, அவங்க காசு வேணுன்றானுங்க. இதுக்கெல்லாம் வரவே இல்லை, டேஷனில் வந்து பேசவே இல்லை. எல்லாம் வரவங்களாம் காசு தான் என்ன டைட் பண்ணுறாங்க. செட்டில்மெண்ட் பண்ணியாச்சா, பண்ணுவா நான் பண்ணித்தரேன், எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க. நீ யாரா நீ ஃபஸ்ட்டு, நீ எதுக்கு எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணா, என் பையன் செத்துனா அது நான் தான், அது நான் எடுத்து போட்டுக்கிறேன், நீங்களாம் யாருன்னு கேட்டேனே. அதோட அவங்க போய் திரும்ப ஃபோன் பண்ணி அந்த 4 பேர் திருவத்தூர்லேருந்து போனாங்க. திரும்ப ஃபோன் பண்ணி காசு கட்டிடுறாங்க. நான் என்ன சங்கர் அவங்க காசு கட்டினுக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு என் கூட ஏதாவது ஃப்ரெண்டு காசு கட்டினு என்ன பண்ண, அவங்களுக்கு ஒரு காசு ஒரு 5000 ரூபாய் கார் செலவுனா போய்ட்டு டீசல் போட்டு அவ்வளோ தூரம் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 5000. அதுவே அப்படி இப்படி ஓடிச்சுண்ணா, ஒரு 70 ரூபா ஓடிச்சுண்ணா அங்கே ஸ்டேஷன் ஆண்டி நைட்டு. அந்த காசு ரோட்டில் தூக்கி வச்சுட்டேண்ணே. உயிரை பார்க்க மாட்டாங்க, எல்லாம் வரவங்களாம் காசு தான் கேட்குறாங்க. அவள் தானே வர சொல்லிக்கிறாங்க, 4 நாள் கழிச்சு வர சொல்லிக்கிறாங்க. வர சொல்லி அவங்க என்ன பண்ண போறாங்க பேசுனா, இதுக்கு அம்மலாம்
நான் சொல்கிறேன்னா நம்ம செய்த வீட்டுக்கு போய் புள்ளைய காப்பாத்திக்கலாமே. பேரம் பேசுறது வந்து நம்ம பசங்க வந்தானுங்க, அது மயிலாப்பூர் பசங்க 50 லட்ச ரூபா 50 லட்சங்க என்னங்களா 40 லட்சம் 50 லட்ச ரூபா ஏதோ பேசுனாங்க பேரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நான் எட்ட வந்துட்டேன். நம்மளாம் அதை நான் ஃபஸ்ட்டு என் பிள்ளை தான் சொல்லி நான் டேஷனில் சண்டை போட்டுக்கிறேன். இவங்களே இவங்க டீம் போட்டு இவங்களே பேசுகிறாங்க வக்கீல். அவங்க ஆமாம் என்ன கேட்கல, அவங்களே பேசுகிறாங்க. எந்த வக்கீலே அந்த பொண்ணோட வக்கீல் அவர் டீசெண்டாக அந்த பேசுகிறாரு. என்ன வேணால் அவங்க பண்ணுறாங்க. இந்த பசங்களாம் வந்தாங்களா, எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா, எனக்கு ஒரு 50,000 எல்லாம் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்ககிட்ட. அவள் தான் மேட்ரு. இதுக்கு எங்களுக்கு 2 பேரும் கூப்பிட்டு எதுவும் பேசலை. அது நம்ம அந்த வக்கீல் வந்து எங்களுக்கு டைட்டாக பேசுகிறாரு. இவன் இப்போ அந்த பையன் உயிர் போயிடுச்சு. அது என்ன ஆனால் டைட்டாக பேசுகிறான். இன்ஸ்பெக்டர்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் வக்கீல் நான் குறைய சொல்ல மாட்டேன். அவர் டைட்டாக தான் பேசுகிறாரு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 4-5 நாள் கழிச்சு ஒரு 40 லட்ச ரூபா வரும் 2 வருஷம் கழிச்சு, அதை பார்த்துக்கலாம். அந்த கதையை வேணாம். இப்போ நடந்தது உயிர் போயிடுச்சு. அது என்ன சொல்கிறேன் இப்போ பேசுகிறேன். அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் என் லைனில் வராரு. நிறைய சதீஷ் நான் என்ன சொல்கிறேன், சங்கர் இப்போ நீ போ கொடுப்பாங்க, அவனை எடுத்து போட்டு வா, 4 நாள் கழிச்சு வா, நான் இன்னும் போகிறேன், உனக்கு என்ன இழப்பு நான் பண்ணுறேன்னா. ஆனால் அவங்க பண்ணுற மாரி எனக்கு தெரில. அவங்க பயங்கரமாக டைட் பண்ணுறாங்க. அது நல்லா தெரியுது எனக்கு. ஹாஸ்பிட்டலே செட்டிங் பண்ணிட்டாங்க, இங்கேயும் செட்டிங் பண்ணாங்க, ராயப்பேட்லேயும் செட்டிங் பண்ணாங்க. ஏன்னா அந்த பொண்ணு காரில் வந்து சேஃப்டியாக நான் மேலே இருக்கிறேன். அந்த பொண்ணு மேலே ஏற்றின பொண்ணு வந்ததா, எந்த பொண்ணு வந்தால் ஆனால் ஒரு பொண்ணு வந்துச்சு. அதில் ஒரு பொண்ணு வந்து ஏதோ எழுதி கொடுத்து தனியாக ஒரு ரூமில் போய் போட்டாங்க. அந்த பொண்ணு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வக்கீல் ஒரு ரூமில் இருக்கிறாங்க. நாங்கள் வேறு ரூமில் எங்களையும் லாக் பண்ணிட்டாங்க. இருங்க நான் பேசிட்டு வர சொல்ல நான் அந்த பொண்ணு அந்த ரூமில் தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு கீழே சொல்ல நம்ம ஜனம் பார்த்துச்சு. ஜனம் பார்த்தோன்னா தெத்த ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணு கீழே வாரி கார் டோர் பொண்ணு உள்ளே உட்காந்து ஃபாஸ்ட்டாக திரும்பினாங்க கார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவை யாருன்னு தெரியல. அவங்க லைனில் வந்தாங்க, நிறைய இன்ஸ்பெக்டர் லைனில் போய் இன்ஸ்பெக்டர் வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வாங்க நான் பேசிக்கலாம் சொல்லிட்டு அப்போ இவங்கெல்லாம் போயிடும். அந்த 2 அந்த பொண்ணு டோட்டலாக மாஸ்க்கு மாஸ்க்கு எதுவுமே தெரியல. கண்ணாடி மடம் அதை தெரிஞ்சுன்னு ஓட சொல்ல அந்த பொண்ணு அவளை பீடு சரியான பீடு காரு.